ஆனா நல்லா போன்ற ஒரு பிலீஃப்ல தான் பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கேஸ்டிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் ரைட்டாலாம் இங்க உண்மையில நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சாரு, அப்புறம் வந்து வில்லனிசம் வந்து கௌதம் கார்த்திக் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆர்யா வந்து அவரோட ரோலை நல்லா பண்ணியிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்கோர் பண்ணது பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் தான். எப்படி ஸ்டன் சீக்வன்ஸ்ல எப்படி இருக்கு படத்துல? ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் கௌதம் கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்யா, சரத்குமார் எல்லாருமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவலா. எல்லாருமே அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மிஸ்டர் எக்ஸ் யாரா மிஸ்டர் வாக்ஸ் சொல்லிட்டா படமே இது கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. லாஸ்ட்ல தான் சொன்னாங்க. சொல்லிட்டு பார்ட் 2 இது பண்ணிட்டாங்க. இது எப்படி பண்ணிக்க சரத்குமார் எப்படி பண்ணிக்காரு? அவருக்கு இம்பார்ட்டன்ட்டா சரத்குமாருக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஒரு ரிலேட்டிபிலிட்டி இருக்கு. அது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அவர் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருந்தது. அவர் ஆனா அந்த ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. இல்ல ஹாலிவுட் ரேஞ்ச் நம்ம கம்பேர் பண்ணலாம். தமிழ்ல இப்பதான் ஸ்பை ஜானர்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம வெப் சீரிஸ்ல பார்க்க சொல்ல தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் இதுல பார்க்க சொல்ல நல்லா பிஜிஎம் வைஸா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்போ எஃப்ஐஆர் வந்து இவங்க தான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அது வந்து கமர்ஷியலா போல விஷுவல் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் கதை கொஞ்சம் இதுவா